ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டே 3ல நம்ம பார்க்க போகிற பாடங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? மாநில அரசு, ஆட்சித்துறை, தேசிய சின்னங்கள் வரும். சரியா? அதுலேருந்து 50 தரமான கொஸ்டின்கள் போன 1வது லைவ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் எடுத்திருப்பேன். சரியா? முடிஞ்ச வரைக்கும் எந்த தவறுகளும் வராது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வராது, 99.9% வராது. அப்படி ஏதாவது 1-2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டுவிடுறேன். அதே மாதிரி இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எல்லாரும் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க, ஏன் குறைஞ்சிருக்கு, ஏன் ஏறிது இருக்கு அப்படிங்கிற காரணத்தோட லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அதை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரியா? உங்களுக்கே ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியும். சரியா? ஸோ நம்பிக்கை மட்டுமே ஆயுதம், அதை கொண்டு போராட தொடங்குவோம். துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. குடியரசு துணைத் தலைவர் பிரிவு 64 படி மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராகிறார். துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் கொண்டு வரலாம். பிரிவு 63 இங்கிலாந்து அரசமைப்பு போன்று இந்திய அரசமைப்பும் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை வழங்குகிறது. துணை குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை மாநிலங்களவை துணைத் தலைவரிடம் சமர்ப்பிக்கிறார். பொறுமையா. சரியா? அவசரம் வேணாம். தெரியுதா? கூற்று 1, 2 எது தவறுன்னு சொல்லுங்க. தற்போது துணை குடியரசுத் தலைவர் யாரு? தற்போது துணை குடியரசுத் தலைவர் வெரி குட், ஜெய்தீப் தன்கர். சோ கூற்று 2, 3, 4 தவறு. சரியா? இது கரெக்ட். 64 பிரகாரம் மாநில அளவு தலைவரால் துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மக்களவையில பெரும்பான்மையோட அதை நிறைவேற்றலாம், ஆனா தீர்மானத்தை கொண்டு வரதுங்கிறது மாநிலங்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் மாநிலங்களவையோட தலைவர். சரியா? மக்களவையில அது கொண்டு வர முடியாது. குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்ற எல்லாத்தோட பதவி நீக்க தீர்மானத்தை பாத்தீங்கன்னா மக்களவையில கொண்டு வர முடியும். ஆனா துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையில் மட்டும்தான் எழுப்ப முடியும். சரியா? அடுத்து பிரிவு 63 இந்திய அரசமைப்பும் துணை குடியரசுத் தலைவரின் பதவி வழங்குகிறதுங்க அப்படிங்கிறது ரைட்டு தான். ஆனா இங்கிலாந்து அரசமைப்பு போன்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அமெரிக்க அரசமைப்பு போன்று துணை குடியரசுத் தலைவரின் பதவியை வழங்குகிறது. சரியா? துணை குடியரசுத் தலைவர் தன்னோட பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார். சரியா? குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார். 2 பேரும் மாத்தி தான் கொடுத்துப்பாங்க. சரியா? சோ மாநிலங்களவை துணைத் தலைவரிடம் கொடுக்க மாட்டாரு. இதுவும் தவறு. சரியா? சோ அடுத்த கேள்வி, ஆளுநரின் நீதித்துறை அதிகாரங்களில் தவறானது எது? ஆளுநருக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், சிறப்புரிமை, விருப்பமுறை அதிகாரங்கள்னு 4-5 இருக்கும். அதுல நீதித்துறை அதிகாரங்களில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்கிறார். ஆளுநரின் ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் பெறுகிறார். சோ தவறானது எது? அதாவது இது ஆப்ஷன் பாத்தீங்களா, தவறானது எதுன்னு கேட்டுட்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சரி எதுன்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில சமயம் வைப்பாங்க. சரியா? அப்ப எந்த கூட்டுகள் சரி அப்படிங்கிறத பாத்துக்கணும். அதுக்குதான் அந்த மாதிரி வச்சிருக்கு. சரியா? உங்களை சில சமயம் குழப்புவாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி வச்சிருக்கேன். வெரி குட். 1, 2, 3 சரி. சரியா? சோ மாநிலத்தோட அரசோட தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல், சரி அட்வொகேட் ஜெனரல். சரியா? அவர் யாரு? ஆளுநர் தான் நியமிப்பாரு. சோ ஆளுநரோட ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எல்லாத்தையும் நியமனம் செய்யறது குடியரசுத் தலைவர். ஆனா அதற்கு ஆளுநர்கிட்ட ஆலோசனை
வாங்குவாங்க, ஆளுநர்கிட்ட வாங்குவாங்க, முதலமைச்சர் இந்த மாதிரியான சில பேர்த்திட்ட ஆளுநர்கிட்ட ஆலோசனைகள் வாங்குவாங்க. அதில் ஆளுநரோட ஆலோசனை அவர் கேட்கணும், அதுவும் கரெக்டு. மாவட்ட நீதிபதிகளோட நியமனம், பதவி உயர்வு போன்றவற்றை ஆளுநர் தான் மேற்கொள்வார். சரியா? அடுத்து குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் பெறுகிறார். இதுதான் தவறு. சரியா? ஒரு தண்டனையை குறைக்கவோ நீக்கவோ மாற்றி அமைக்கவோ அவரால் முடியும். ஆனால் மரண தண்டனையை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆளுநர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 216ன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கலாம். சரியா? விளக்கலாம். இப்போ ஒரு ஆயுள் தண்டனை இருக்காங்க, ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னா ஆளுநருக்கு மனு எழுதி அவர் என்ன பண்ணலாம், அந்த தண்டனையை குறைக்கலாம், அவரை ரிலீஸ் பண்ணலாம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மரண தண்டனையை மாற்ற முடியாது. மன்னிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? 72 குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரியா? இந்த கூட்டுகள் சரி. அப்போ தவறானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தவறு. சரியா? ஸோ அடுத்து, எந்த அரசியல் திருத்த சட்டம் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியது? ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சட்டம். ஆனால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 2-3 மாநிலம், இப்போ பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கெல்லாம் ஒன்று இருக்கும். சரியா? வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கவுஹாத்தியில் இருக்கும். சரியா? அந்தமான் நிக்கோபாருக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கும். அந்த மாதிரி எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2-3 மாநிலங்களுக்கு ஒரே உயர் நீதிமன்றம் இருக்கலாம்னு சொன்னது? 1956 தான். 6வதா 7வதா 8வதா 9வதா? வெரி குட், 7வது சட்ட திருத்தம். சரியா? ஸோ அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. சரியா? சரியானது எது சரி எது தவறுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அழகாக இருப்பதனால்தான் மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இமாம் பசத் துருக்கிய காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு மாம்பழங்கள். உலக சாதனை படைத்த ஆலமரம் கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ளது. தெரியும், இந்த மாதிரி 2-3 பேர் தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். சரியா? அதற்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்களா? வெரி குட். 1, 4 சரி, 2, 3 தவறு. சரியா? ஸோ புதுக்கோட்டையில் விராலிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அழகாக இருப்பதனால்தான் மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுன்னா இல்லை, மயிலோட அழகான பறவைகள்லாம் இருக்குது. அதோட கம்பீரம், அது மட்டும் இல்லாமல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மயில் காணப்படுகிறது. சரியா? நீங்கள் 6வது புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதனால தான் மயிலை கொன்னுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கொன்னா பயங்கரமான தண்டனைன்னு போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ எல்லா பக்கமும் மயிலை பார்க்க முடியுது. நம்ம எங்கே போனீங்கனாலும் நீங்கள் மயிலை பார்க்க முடியும். அது என் ஒய்ஃபோட வீட்டுக்கிட்டே மயில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். சரியா? மயில் இந்தியா முழுவதும் அதிகமாக காணப்படுவதனால்தான் அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதோட அழகு, கம்பீரம், அழகும் ஒரு ரீசன் தான், ஆனால் கம்பீரம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரீசன் என்னன்னா அது இந்தியா முழுவதும் காணப்படுகிறது. சரியா? ஸோ இது தவறு. ஸோ இமாம் பசத்துங்கிறது மாம்பழ வகை தான். அது ராஜாவுக்காக உருவாக்கப்பட்டதா? எந்த ராஜாக அப்படின்னா அங்கே பாரு, சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், முகலாயர்கள் காலத்தில். துருக்கி அப்படிங்கிறது தவறு. சரியா? ஸோ 2, 3 தவறு, 1, 4 சரி. ஸோ கொல்கத்தாவோட அவுரா அப்படிங்கிற பகுதியில் ஒரு உலக சாதனை படைத்த ஆலமரம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி சென்னையில் அடையாற்றில் தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையிலேயே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. சென்னையில் இருக்கீங்களே பார்த்துருக்கோம். அது தனித்தீவு மாதிரி இருக்குமாமா. அதில் நிறைய கொஞ்சம் இந்த சீக்ரெட் சொசைட்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சம் காட்ட மாட்டாங்க. சரியா? ஸோ அடுத்து, இந்தியாவின் தேசிய கீதம் முதலாக எங்கு எப்போது நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடப்பட்டது? டிசம்பர் 27 கொல்கத்தா, 1911 டிசம்பர் 27 பம்பாய், 1921 டிசம்பர் 17 கொல்கத்தா, 1911 டிசம்பர் 17 கொல்கத்தா. வெரி குட். டிசம்பர் 27 கொல்கத்தா. சரியா? சோ சரியானதை தேர்ந்தெடு.
முதலமைச்சராக 20 வயது உடையவராக இருக்க வேண்டும். சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் 30 வயது உடையவராக இருக்க வேண்டும். மாநிலத்தின் ஆளுநராக 35 வயது உடையவராக இருக்க வேண்டும். இந்திய குடியரசுத் தலைவர் 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். வெரி குட். நிறைய பேர் இந்த தவறு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த கேள்வி எடுத்தது. சரியா? நிறைய பேர் போடுறீங்க பாரு. ஆக்சுவலி 4 தவறுங்கிறது எல்லாம் தெரியும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநர் தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் ஆளுநர் அந்த பதவியில் இருக்கலாம். சரியா? மற்றதெல்லாம் சரியான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் தவறு. ஏன் அப்படின்னா முதலமைச்சராக 20 வயதுடையவர் இல்லை, 20 வயது நிரம்பியவராக இருக்கணும். 25 உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி 30 வயது முடிஞ்சிருக்கணும். மாநிலத்து ஆளுநராக 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நிரம்பியவர் 30 வயதுக்கு மேற்பட்டவர் அப்படின்னு இருக்கணும். சரியா? ஏன்னா இந்த ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐட்டத்தில் மாநிலத்தோட ஆளுநரையோ சட்ட மேலவை உறுப்பினரோ இருக்கும்போது 35 வயது உடையவராக இருத்தல் கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். சரியா? நீங்கள் ரெகுலராக இந்த தப்பு பண்ணுவீங்கனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுக்குது. போட்டது எல்லாமே தவறு, எல்லாமே தவறு. தென் நீங்கள் கூற்றுகளை கரெக்டாக வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியா? அங்கே பாருங்கள், 25 வயது உடையவராக இருக்க வேண்டும் இல்லை, 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், முடிஞ்சிருக்கணும். சரியா? அதாவது 35 வயதிற்கு மேற்பட்டவராக, 25 வயதுக்கு மேற்பட்டவராக, 30 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். சரியா? அடுத்து கூற்று, முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் இருக்கலாம். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியாக விளக்குகிறது. கூற்று காரணம் இரண்டும் தவறு. கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை. கூற்று தவறு, காரணம் சரி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலில் கொஸ்டின் எடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக எனக்கு பைலிங்குவலில் கொஸ்டின் எடுக்கிறது கஷ்டம். சரியா? ஏன்னா இப்போ பதவிக்காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷில் நமக்கு தெரியாது. ஏன்னா பேசிக்காக நாங்கள்லாம் தமிழ் மீடியம். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஃப்யூச்சரில் வேண்டாம், நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு இப்போ யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். ஆப்ஷன் டி. ஏன்னா முதலமைச்சரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது நிலையான ஒன்று அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுக்கலாம். அவரு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை தான் முதலமைச்சராக இருக்க முடியும். திடீர்னு 3 வருஷத்துலேயே கலைக்கலாம், 2 வருஷத்துல கலைக்கலாம், 1 வருஷத்துல கலைக்கலாம். இந்த அமைச்சர்கள் எல்லாமே வேற கட்சி தாவிட்டாங்கன்னா பெரும்பான்மை பலம் இல்லைன்னா அவர் முதலமைச்சர் பதவி காலி ஆகிடும். ஸோ முதலமைச்சரின் பதவிக்காலம் அப்படிங்கிறது நிலையானது ஒன்று அல்ல. சரியா? தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 எந்த ஆண்டு சர்வதேச அகிம்சை நாளாக அங்கீகரித்தது? ஐநா சபை அங்கீகரித்தது எந்த ஆண்டு முதல்? வெரி குட், 2007. சரியா? கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையானதாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும். மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். ஒவ்வொரு நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குட்பட்ட இராணுவ நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள் மற்றும் சார்நிலை நீதிமன்றங்கள் ஆகியவற்றை கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி 65 வயது வரை பதவியில் இருப்பார். உச்ச நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பு நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஒன்னே ஒண்ணுதான் இல்ல சரி. எது சரி? வெரி குட். ரெண்டு மட்டும்தான் சரி, மற்ற எல்லாமே தவறு. சரியா? உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை எப்போதுமே நிலையானதாக இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா? சென்னையில் அதிகமாக இருக்கலாம், பாண்டிச்சேரியில் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சரியா? அடுத்து மாவட்ட நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரால் தான் நியமனம் செய்யப்படுகிறாங்க. சரியா? செஷன்ஸ் கோர்ட்டு, சரியா, அது கீழே இருக்கிற கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள்லாம் ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க. மற்ற உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்லாம் குடியரசுத் தலைவர். ஸோ ஒவ்வொரு நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குட்பட்ட எல்லா சார்நிலை நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் இராணுவ நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது தனி.
சில தீர்ப்பாயங்கள் இருக்கு, சில தீர்ப்பாயங்கள் சில இராணுவ நீதிமன்றங்கள், சில தீர்ப்பாயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும். ஆனால் இராணுவ நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழேயும் வராது, அது தனி. இராணுவ சட்டம் அப்படிங்கிறதே தனி. சரியா? எதுக்கு வேணாலும் ஃபைன் போடலாம், எதுக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இராணுவ நீதிமன்றங்களை கண்காணிக்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு இல்லை. சரியா? அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதி 62 வயசு வரைக்கும் தான் பதவியில் இருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. உச்ச நீதிமன்றம்னா 65, உயர் நீதிமன்றம்னா 62. ஆக்சுவலாக 62 ஒரு சட்ட திருத்தத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்புநிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துக்குன்னா இல்லை. உச்ச நீதிமன்றத்தை கீழே தான் எல்லாமே வரும். ஆனால் மாநிலத்தில் இருக்கிற சார்புநிலை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடியது உயர் நீதிமன்றம். சரியா? உச்ச நீதிமன்றம் தான் ஃபர்ஸ்ட், அது கீழே உயர் நீதிமன்றம், அது கீழே சார்பு நிலை நீதிமன்றங்கள். இதை இது கட்டுப்படுத்தும், இதை இது கட்டுப்படுத்தும். ஆனால் இது அனுப்புகிற ஆணை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் கட்டுப்படுத்தலாம். சரியா? ஆனால் இங்கே நம்ம இந்த கூற்றுகள் எல்லாமே எதை பற்றி இருக்கு, உயர் நீதிமன்றத்தை பற்றி இருக்கிறதுனால இந்த கூற்று தவறு. சரியா? ஸோ அடுத்து பொறுத்துக. பிரிவு 75, 74, 72, 70 பொறுமையாக பொறுத்துங்க. முதல்ல தெரிஞ்சதை பொறுத்துங்க. சரியா? ஸோ 72 குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் மேலேயே பார்த்தோம். ஸோ அப்போ இது ரைட்டு. அப்போ 3க்கு 3 எங்கே வருது, இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று. அப்போ இதுவும் இதுவும் தப்பு. சரியா? ஸோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பற்றியது பிரிவு 70, 63லேருந்து 70 வரைக்கும் குடியரசு துணை தலைவர் பற்றியது. ஸோ இது ரைட்டு. ஸோ இது இதுவும் பாருங்க, ரெண்டும் ஒன்றா இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 75 குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக. ஆக்சுவலாக 74க்கு இது வரும், 75க்கு இது வரும். சரியா? அப்படியே மேலே இது மட்டும் மாறுது, 2, 1, 3, 4. நீங்கள் போட்ட ஆப்ஷன் டி கரெக்டு தான். சரியா? ஸோ அடுத்து ஒரு மாநிலம் தேசிய அரசின் கட்டளைகளை அல்லாத அரசமைப்பு விதிகளுக்கு இணங்க மறுக்கிறதோ அப்போது குடியரசுத் தலைவரின் ஆட்சியை மாநிலத்தில் புகுத்துவதற்கு வழிவகை செய்யும் உறுப்பு. வெரி குட். நிறைய பேர் ஆப்ஷன் பி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இது தவறு. அதாவது தேசிய அவசர நிலை நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 356, 65 அப்படியே திருப்பி போடுங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு, மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் வரும்போது 356 போடுவாங்க. ஆனால் ஒரு மாநிலமே தேசிய அரசோட கட்டளைகள் இல்லாததை அரசியலமைப்பு விதிகளுக்கு இணங்க மறுத்துச்சுன்னா ஒரு மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இதாக தான் இருக்கு. ஆனால் தேசிய அரசோட கட்டளைகளை வந்து விதிக்கல, அப்படி மதிக்கல அப்படிங்கிறப்ப 365 போடுவாங்க. 12th புக்கில் குடியரசுத் தலைவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாக்ஸ் ஐட்டத்தில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. ஆப்ஷன் பி போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கவனிக்கணும். 356 எப்போ, 65 எப்போங்கிறத கவனித்து தான் போடணும். சரியா? ஆளுநர் தொடர்பான செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடு. பிரிவு 153 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என்கிறது. பிரிவு 168 அவர் சட்டமன்றத்தின் ஒரு பகுதி என்று கூறுகிறது. பிரிவு 213 ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் என்று கூறுகிறது. பிரிவு 213 ஆளுநரின் நிர்வாக அதிகாரங்களுக்கு கீழ் வரும். ஒரே ஒரு கூற்று தவறு, எதுன்னு சொல்லுங்க. ஸோ பிரிவு 123 அப்படின்னா குடியரசுத் தலைவர், அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒன்று நடுவில் வந்துச்சுன்னா ஆளுநர். ஸோ இது ரைட்டு தான். சரியா? வெரி குட், வெரி குட். யாரெல்லாம் நான் ஆப்ஷன் டி போட்டிங்களோ சரி. சரியா? இந்த பிரிவு 203 அப்படிங்கிறது ஆளுநரின் நிர்வாக அதிகாரங்களுக்கு கீழே வராது, சட்டமன்ற அதிகாரங்களுக்கு கீழே வரும். அதாவது ஒரு ஆளுநர் சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா கூடாத சமயத்தில் அவசர சட்டங்களை பிறப்பிப்பதற்கான பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 213. அது சட்டமன்றம் கூடி 6 மாதத்துக்குள்ள அந்த இதை வந்து கேன்சல் பண்ணணும். அது மாதிரி நடைமுறைகள் இருக்குது. சரியா? 10th புக்கில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நான் வேண்டாம் உங்களுக்கு ஒரு தடவை அதை காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
அரசியலமைப்பு 213 கீழ் ஆளுநர் சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். சரியா? ஆனா 6 மாசத்துக்குள்ள மாநில அரசு சட்டமன்றத்தால அது அங்கீகரிக்கப்படணும். ஸோ அதே மாதிரி ஆளுநர் எந்த நேரத்திலையும் அவர் போட்ட அந்த அவசர சட்டத்தை திரும்பி பெற முடியும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு சரத்து. இது எங்க சட்டமன்ற அதிகாரங்களுக்குள்ள வருது பாருங்க. சரியா? அடுத்த கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950 ஜனகணமன இந்திய அரசமைப்பு தேசிய அரசமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதத்தை பாட 52 வினாடிகளில் பாடி இசைக்க வேண்டும். ஸோ 52 வினாடிக்குள்ள பாடி இசைச்சிடணும். தேசிய நாட்காட்டி 1947 மார்ச் 22 தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப இருக்க தேசிய நாட்காட்டி 1947 மார்ச் 22 ஏத்துக்கிட்டாங்க. எது சரி எது தவறு? வெரி குட். ஆப்ஷன் சி 1, 3 சரி, 2, 4 தவறு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1957. சரியா? ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க. 57க்கு பதிலாக 47ன்னு கொடுப்பாங்க. அவசரத்தில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், வேற ஏதாவது போட்டு வந்துடுவோம். சரியா? தமிழ்நாட்டில் எத்தனைக்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது? இது கொடுத்திருக்காங்க. வெரி குட். 118. இப்ப 234 தொகுதியா மொத்தம்? வெற்றினா என்னது? மொத்த சட்டமன்ற தொகுதிகள். சரியா? மேல வெற்றிக்கு தேவையானது +1. ஸோ அப்போ 2 வந்து 234ஓட பாதி எது? சரியா? பாதி எதுன்னு அடிச்சு பாருங்க, தெரியும். 1 அடிச்சா 1, மீதி 1 வரும். அப்போ 7. 117. 117 + 1 யார் இருக்காங்களோ அவங்க யாரை வேண்டாலும் ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். ஸோ 118 தொகுதியில் 117க்கும் மேற்பட்ட தொகுதிகள். ஸோ 118 இருந்தாலே கூப்பிடலாம். சரியா? ஆனால் அப்படி வந்துச்சுன்னா தொங்கு ஆட்சி தான் நடக்கும். ஒருத்தர் எப்ப கலந்துட்டாலும் முடிஞ்சு போயிடும். தமிழ்நாடு முதலமைச்சர்களின் பதவி காலத்தை கால முறைப்படி வரிசைப்படுத்துங்க. வெரி குட், வெரி குட். ஸோ பக்தவாச்சலம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. சரியா சார்? கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறமும் இருந்திருக்காங்களே, அவங்களுக்கு பின்னாடி வரலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு முன்னாடியே கருணாநிதி, அண்ணாவுக்கு அப்புறம் கருணாநிதி வந்திருப்பார். சரியா? 69க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்திருப்பார். சரியா? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 77லேருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கருணாநிதி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தா காலத்தால் முந்தியவர் கருணாநிதி தான். சரியா? முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த கால வரிசை முறைப்படுத்துங்க. குடியரசுத் தலைவர்களையும் முதலமைச்சரையும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த கேள்வி வச்சிருக்கு. சரியா? பெரும்பாலும் வருஷத்தை கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? சபாநாயகர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும். ஒரு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 30 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார். புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை பழைய சபாநாயகர் தனது பதவியை தொடர்கிறார். இதுல எது சரி எது தவறு? 1, 2, 2, 3, 1, 4, 3, 4. ஸோ வெரி குட். 1, 2 தவறு, 3, 4 தான் சரி.
சரியா? அதாவது சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாங்கன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. சரியா? அதே மாதிரி ஒரு சட்டமன்றம் சபாநாயகரை நீக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருது அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்? 14 நாட்களுக்கு முன்னாடி தான். ஒரு மாதம் அப்படிங்கிறது தவறு. ஸோ சட்டமன்றம் கலைக்கப்படும் போது பழைய சபாநாயகர் என்ன பண்றாரு? சபாநாயகராகவே தொடருவார். எப்போ வரைக்கும்னா புதிய சட்டமன்றம் கூடி அவங்களுக்குள்ள ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் பழைய சபாநாயகர் தான் பதவியில் இருப்பார். ஸோ தமிழகத்தின் தற்போது சபாநாயகர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ இது ரெண்டும் ரைட்டு, இது ரெண்டும் தப்பு. சரியா? ஸோ அடுத்து 17வது கேள்வி. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காடு தாண்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எது? 15% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. 163 1A, 164 1A, 163 2A, 164 2A. வெரி குட். 164 1A நான் வச்சிங்க. சரியா? 5% தான் இருக்கணும் அமைச்சர்கள் எண்ணிக்கை. சரியா? கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட முடியும். எந்த கட்சியும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. மாநில ஆளுநர் சட்டமன்றத்துக்கு 2 ஆங்கிலோ இந்தியரை உறுப்பினரை நியமனம் செய்கிறார். ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. ஆக்சுவலாக இந்த ஆங்கிலோ இந்தியரை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது தான். சரியா? இது எது சரி எது தவறு? வெரி குட். 1 4 சரி, 2 3 தவறு. ஸோ ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் போட்டு விட்டார். கேரளாவில் ஒன்று, வதேராவில் எதுலையோ போட்டிட்டு 2லையுமே ஜெயிச்சு 1 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டார். சரியா? எந்த கட்சியும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியும்னா முடியும். அதுதான் சுயேட்சை வேட்பாளர்கள். சரியா? அப்போ இது தவறு. ஸோ மாநில ஆளுநர் சட்டமன்றத்திற்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கும்போது ஆங்கிலோ இந்தியரை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறார். ஆனால் எத்தனை பேர்? ஒருத்தர் தான். சரியா? 2 பேர் அப்படிங்கிறது தவறு. சரியா? ஸோ ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் எம்எல்ஏ 500க்கு மேலாகவும் 60 குறைவாகவும் இருக்கக்கூடாது. 500க்குள்ளேயும் 60க்கு மேலே இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ இது ரைட்டு. சரியா? அடுத்து 19வது. சட்ட மேலவை தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. தவறு சரி. இங்கே பாருங்க, தவறானது தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருப்போம். இங்கே ஆப்ஷன் இந்த மாதிரி வரும் சில சமயம். அப்போ நீங்கள் தவறு எது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். சட்ட மேலவை என்பது மாநில சட்டமன்றத்தின் ஒரு நிரந்தர அவை. சட்ட மேலவையில் போட்டியிடும் போட்டியாளர் அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். நிர்வாச்சன் சதான் என்று சட்ட மேலவை அழைக்கப்படுகிறது. சட்ட மேலவையானது இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்தில் மட்டும் செயல்படுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், அதை யோசிச்சு போடுங்க. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லை. எந்தெந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க. வெரி குட். அதான் பார்த்து போடணும்னு சொல்றது. சரி, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. 1 2 4 சரி, 3 தவறு. சரியா? பார்த்துருவோமா? சட்ட மேலவை அப்படிங்கிறது மாநில சட்டமன்றத்தோட ஒரு நிரந்தர அவை தான். சரியா? 6 வருஷம் இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 30% பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு போவாங்க. ராஜ்யசபா மாதிரி தான். சரியா? ஸோ அந்த சட்ட மேலவையில் போட்டியிடும் போட்டியாளர் மாநில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேணும்னா இடம்பெற்றிருக்கணும். சரியா? இப்போ மாநிலங்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருந்து ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சட்ட மேலவை அப்படிங்கும்போது எந்த இதுல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடம்பெற்றிருக்கணும். நிர்வாச்சன் சதான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? வெரி குட். தேர்தல் ஆணையத்தோட பேர் தான் நிர்வாச்சன் சதான் அப்படிங்கிறது.
சட்ட மேலவையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விதான் பரிஷத்னு சொல்லுவாங்க. சோ இது தவறு. சோ சட்ட மேலவையானது இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்தில் மட்டும் இருக்கு. இதுதான் சில பேருக்கு குழப்பம். சரியா? சட்ட மேலவை எங்கெங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம். சரியா? வேற எங்க இருக்கு? வேற எங்க இருக்கு? பார்த்துடலாம் விடுங்க. பாருங்க, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஜம்மு காஷ்மீர். சரியா? சோ இதுல என்ன கேள்வி? மேலவை வந்து ஒரே ஒரு யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமா பண்ணிட்டாங்க. சோ இப்ப ஜம்மு காஷ்மீர்ல சட்ட மேலவை இருக்கு. சோ அப்ப இது சரிதான். அப்ப 3 மட்டும் தவறு. இப்படி கொஸ்டின் அதிர்தா? சரி, ரைட்டு. அடுத்து, மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடப்படும் சரத்து 152 இருந்து 237, 152 இருந்து 236, 151 இருந்து 237, 151 இருந்து 236. இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ரொம்ப நெருக்கமா வைப்பாங்க. அதெல்லாம் டக்குன்னு போட்டு போயிடணும். சரியா? 237 வரைக்கும், 152 இருந்து 237. ஸோ அடுத்து, தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் ஆளுநர் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்பிரிவு 361(1) ஆளுநருக்கான இந்த சிறப்புரிமையை வழங்குகிறது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. கூற்று காரணம் இரண்டும் தவறு, சரியாக விளக்கவில்லை. கூற்று தவறு, காரணம் சரி. வெரி குட். யார் ஆப்ஷன் ஏ போட்டது? தவறு. வெரி குட். ஆப்ஷன் பி போட்டது கரெக்ட். ஸோ 361 என்ன சொல்லுது? ஆளுநரை யாருக்கும் பதில் சொல்லணும், எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் அளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது அவரோட சிறப்புரிமை அதிகாரத்துக்கு கீழே வரும். ஸோ ஆளுநருக்கும் சரி, குடியரசுத் தலைவருக்கும் சரி இந்த மாதிரியான இது வந்து பொருந்தும். சரியா? அடுத்து 22வது கேள்வி. தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள். ஆலமரம், புலி, யானை, மயில், லாக்டோபேசிலஸ். பொறுத்துங்க. ஸோ லாக்டோபேசிலஸ் 2012ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் நான் ஆள்லையுமே 5 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஆலமரம் எப்ப, புலி எப்ப, யானை எப்ப, மயில் எப்ப? ஸோ ஒவ்வொன்றா போடுங்க. ஆலமரம் 1950, 3 இருக்கு. அப்ப இது வராது. ஸோ அடுத்து புலி. புலி எப்ப? ஸோ புலிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா 73, 3க்கு 1, அப்போ 2 இருக்கு. அப்போ இது ரெண்டுமே வராது. ஸோ அடுத்து யானை. யானை எப்ப? யானை வந்து பார்த்தீங்கன்னா 2010, மயில் 63. சரியா? அப்போ 3க்கு, ஸோ 1க்கு 3, புலிக்கு 1979 1, யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2010 4, மயிலுக்கு 1963, லாக்டோபேசிலஸ் 2000. ஆப்ஷன் ஏ. தனித்தனியாக வைக்காம ஒட்டுக்கா வச்சாச்சு. பொறுமையாக போடணும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களில் தவறானது எது? இப்போதான் பார்த்தோம். ஈரவை சட்டமன்றங்கள் கொண்டது தவறானது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர். வெரி குட். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. சரியா? அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. தேசிய கொடியின் அகலம் மற்றும் நீளம் முறையே 2:3. கங்கை ஆறு 2008 இயற்கை தேசிய சின்னமாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய லட்சணையின் அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் போன்ற உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78ஆம் ஆண்டு சக ஆண்டு முறை தொடங்கியது. வெரி குட், வெரி குட். தெரியும், நிறைய பேர் இந்த தவறுகள் செய்வீங்கன்னு தெரியும். சரியா? நிறைய பேர் போட்டது 2 பேர், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போட்டுங்க. ஆக்சுவலாக அனைத்தும் சரி. இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கு?
பாருங்க, தேசிய கொடியின் அகலம் மற்றும் நீளம் முறையே. நீளம் அகலம்னு கொடுத்தாதான் 3:2. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அகலம் மற்றும் நீளம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2:3 சரிதானே? சரியா? இந்த மாதிரி தவறுகள் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சிருக்கு. பொறுமையா வேகமா படிச்சு தப்பா போட்டுறாதீங்க. அகலம் மற்றும் நீளம் முறையே, நீளம் மற்றும் அகலம் முறையே தான் 3:2. அகலம் நீளம்னா 2:3. சரியா? கேட்கலாம், இந்த மாதிரியும் கேட்கலாம். சரியா? அடுத்து 25வது கொஸ்டின் பொறுத்துங்க. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிக்கிறது. குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம், குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல், இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஸோ இதுக்கு இதான் வருங்கிறது போட்டுருவீங்க, அதான் ஸ்டார்டிங் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எல்லாத்துலேயும் 1 வச்சிருக்கு. சரி, 5 வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தது பாருங்க, எல்லாத்துலேயும் 5 வருது. அடுத்து குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துருவோமா? ஸோ குடியரசுத் தலைவர் பிரிவு 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் என்று கூறுகிறது. ஸோ 1க்கு 5. அடுத்து 53 அவரோட ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிக்கிறது. அப்ப 5க்கு 2. சரியா? அப்ப இது 2 வராது. அடுத்து 58 என்னது? குடியரசுத் தலைவரின் தகுதி மற்றும் தேர்தல். அப்ப எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப 4. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? இதா வரும். 60னா குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம். சரியா? 56 குடியரசுத் தலைவரின் பதவி காலம். சரியா? பிரிவு 216 படி ஒவ்வொரு தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கிறார். உச்ச நீதிமன்றத்திற்கா, உயர் நீதிமன்றத்திற்கா, மாவட்ட நீதிமன்றத்திற்கா, ராணுவ தீர்ப்பாயங்களா? ஸோ கெஸ் பண்ணிருப்பீங்க, இது 2 வராது. இப்போ 2ல எது வரும்? 216 இருந்து உயர் நீதிமன்றத்தோட இது. உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 124 இருந்து வரும். சரியா? சரியானதை தேர்ந்தெடு. பிரிவு 61 குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் மூலம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறையை தந்துள்ளது. இந்திய அரசமைப்பின் பாகம் 17 இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி அதிகாரங்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சாராத முன்வரைவுகள் மீண்டும் பரிசீலனை செய்வதற்கும் திருப்பி அனுப்பவும் ரத்து செய்யவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான குற்றச்சாட்டு தீர்மானம் குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு வழங்க வேண்டும். எந்தெந்த கூற்றுகள் சரி? வெரி குட். கூற்று 1, 3, 4 சரி. அனைத்தும் சரின்னு போடுவீங்க, தவறுங்க. இது பாகம் 18 எப்படி வரும்? இப்படி வரும். சரியா? 17 அப்படிங்கிறது வராது. சரியா? அடுத்து தவறான இணை 158(3)A 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் போது அவரின் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகள் மாநிலங்கள் பகிர்ந்து வழங்கும். 154(1) மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம். 157 ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள். 163 மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை ஆளுநர் பிறப்பிக்கும் அதிகாரம். வெரி குட். ஆக்சுவலா அது மேலேயே நம்ம பார்த்தோம், என்னது 213. ஸோ 163 அப்படிங்கிறது தவறு. சரியா? 163 என்ன? ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க சட்டமன்றத்திலிருந்து அமைச்சர்கள் இவங்கெல்லாம் உதவணும் அப்படிங்கிறதா 163. சரியா? அடுத்து 29வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. காவி நிறம் தைரியம் தியாகம், வெண்மை நிறம் நேர்மை அமைதி மற்றும் தூய்மை, பச்சை நிறம் செல்வம் வீரம், அசோக சக்கரம் அரைவழி அமைதி. நம்ம தேசிய கொடியில் நிறங்கள் மற்றும் அசோக சக்கரத்தில் எதை குறிக்குது? வெரி குட். பச்சை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா செழுமையும் வளத்தையும் குறிக்கும், வீரத்தை இல்லை. செல்வத்தையும் வீரத்தையும் நம்ம குறிக்கல, செழுமை பிளஸ் வளம். சரியா? மற்றதெல்லாம் கரெக்ட். சரியா தவறா?
ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவர் கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை தொடர முடியாது. பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது. அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. ஆளுநரை மாநில அரசால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு கான்ட்ரவர்சியல் போயிட்டே இருக்குல்ல. ஏன் அப்படின்னா அவரு மத்திய அமைச்சரோட முகவர். அவர் எதை பண்ற மாதிரி இருந்தாலும் மாநில அரசால ஒண்ணும் பண்ண முடியாது. வெரி குட், அனைத்தும் சரி. தவறானதை தேர்ந்தெடு. மாநில அமைச்சரவை சட்டமன்றத்துக்கு பொறுப்புள்ளதாகவும் பதிலளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. மாநில சட்டமன்றத்தின் மேலவை மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது. சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலக்கிக் கொள்ளவோ இயலாது. சட்டமன்றம் ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை கூடும். தவறானது எது? பொறுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வெரி குட், வெரி குட். மாநில சட்டமன்றத்தின் மேலவைக்கும் நிதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சரியா? நிதின்னு வந்துட்டாலே மேலவைன்னு வர்றது எதுக்குமே அதுல உரிமை கிடையாது. சென்ட்ரல் எடுத்துட்டீங்கன்னா மக்களவை தான் நிதியை கட்டுப்படுத்தும், மாநிலங்களவை இல்லை. ஈரவை இருக்கிற சட்ட மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதியை கட்டுப்படுத்தும். மாநில மேலவை நிதியை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அதெல்லாம் நியமன உறுப்பினர்கள், எலெக்ஷன் மூலமா வரமாட்டாங்க. 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா யாருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது? கருணாநிதி அவர்கள், ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். இதெல்லாம் ஈஸியா போட்டு போயிடலாம். எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர். சரியா? அவரோட ஆட்சி காலம் 77 இருந்து 87 வரைக்கும். ஸோ இந்த மசோதா எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 86 கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிறது ஒரு மசோதாவை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? சென்ட்ரல்ல ஒன்றியத்திட அனுமதி வாங்கி கேன்சல் பண்ணி விட்டார். தேவையில்லாத செலவு தான் அது. சரியா? அடுத்து, ஆளுநரின் நிதி அதிகாரங்களில் தவறானது. ஆளுநர் முன்னனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். மாநில சட்டமன்றத்தின் மாநில நிதி அமைச்சர் மூலம் துணை வரவு செலவு திட்டத்தை தேவைப்பட்டால் சமர்ப்பிக்கலாம். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார். மாநிலத்தின் அரசு வழக்கறிஞர் நியமனம் அல்லது ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார். எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கா? 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், தவறுது. வெரி குட். ஸோ மாநிலத்தோட அரசு வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்து ஊதியம் நிர்ணயம் செய்வது வந்து கரெக்டு தான். ஆனால் அது அவரோட நிர்வாக அதிகாரங்களுக்கு கீழே வரும், நிதி அதிகாரங்களுக்கு கீழே வராது. சரியா? அப்போ தவறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மற்றது எல்லாமே சரிதான். சரியா? ஆழ்ந்து படிங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்களின் பதவிக்காலத்தை முறைப்படி வரிசைப்படுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதுவுமே பிஎஸ் குமார் ராஜா வருவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் 4லையுமே 1 வந்திருக்கு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இவருக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா அண்ணாதுரை அவர்கள், ராஜாஜி அவர்கள் வருவாங்க. ஸோ 4-2 எங்கே இருக்குது? ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா? காமராஜர் வருவார். அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரை வருவாங்க. சரியா? 10th புக்கில் பார்த்தீங்கன்னா பழைய 10th புக்கில் அது கொடுத்துருப்பாங்க, புது 10th புக்கில் இருக்காது. சரியா? காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. பிஎஸ் குமார் ராஜா இருக்காரா? அவருக்கு அப்புறம் ராஜாஜிக்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் பக்தவாச்சலம் வருவார். அவருக்கு அப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் தான் யார் வராங்க? சரியா? இப்படிதான் வரும். ஸோ ஆப்ஷன் 4, 2, 1,
3. இந்த குடியரசுத் தலைவரோட காலவரிசையும் முதலமைச்சரோட காலவரிசையும் பார்த்து வச்சுங்க. குடியரசுத் தலைவரோட காலவரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முதலமைச்சரையும் பார்த்து வச்சுங்க. முதலமைச்சர் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். குடியரசுத் தலைவர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னா 4, 2, 1, 3. ஓகே. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சரத்து கீழ்கண்டவற்றுள் எது? 168, 169, 66, 67. வெரி குட். 169. ஸோ அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்புகை ராஜநாகம். இந்தியாவில் பாயும் நதிகளில் நீளமானது பிரம்மபுத்திரா. மயிலுக்கு போர்வை கொடுத்த மன்னன் பாரி. 1950 மாம்பழம் இந்திய நாட்டின் தேசிய பழமாக அறிவிக்கப்பட்டது. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாயிற நதிகளில் நீளமானது எது? கங்கை. ஸோ இது தவறு. மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் யாரு? பேகன். சரியா? பாரி இல்ல. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். ஸோ அப்ப 2, 3 தவறு. சரியா? 1, 4 சரி, 2, 3 தவறு. ஸோ ஆளுநர் தொடர்பான செய்திகளில் தவறானது. மாநில அரசாங்கத்தின் தலைவராக ஆளுநர் இருப்பார். மாநில அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் ஆளுநரை தகுதி நீக்கம் செய்ய முடியும். பொதுவாக ஆளுநர் அவர் சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை. மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் மற்றும் கலைக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கொண்டுள்ளார். அதுதான் பொறுமையாக போடுங்க அப்படிங்கிறது. எது தவறுன்னு கேட்குறாங்க. சரி எதுன்னு போட்டு வச்சுருக்காங்க சில பேர். இல்லை, தவறு எது? வெரி குட். 1, 2 தவறு. இங்கே பாருங்க, மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். மாநில அரசின் தலைவர் தான் ஆளுநர். அரசாங்கம் அரசு ரெண்டையுமே குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். இந்திய அரசின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அரசுன்னு வந்தாலே ஆளுநர் குடியரசுத் தலைவர், அரசாங்கம் வந்தா முதலமைச்சர் பிரதமர் வந்துடுவாங்க. ஸோ இது தவறு. ஸோ மாநில அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆளுநர் மேல கொண்டே வர முடியாது. ஆளுநரை அவங்களால தகுதி நீக்கமோ பதவி விலகவோ செய்யவே முடியாது. குடியரசுத் தலைவர் நினைச்சாதான் பண்ண முடியும். ஸோ இதுவும் தவறு. மற்றது 2 வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். சரியா? பொறுமையா பொறுத்து போடுங்க. ஸோ அடுத்து 38வது கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தின் மேலவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் குறைந்தபட்சம் எண்ணிக்கை 40க்கு குறையாமலும் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? மேலவை பத்தி உறுப்பினர்கள் குறைஞ்சது 1/3 அதிகம் இல்லாமலும் 40க்கு குறையாமலும் இருக்கணும். அப்படி சொல்ற சட்டப்பிரிவு எது? வெரி குட். 171(1). இப்போலாம் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா லைவ்ல? ஓகே. பிரிவு 226, 227 உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது. 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. மாவட்ட நீதிமன்றங்கள் குற்ற பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது. எந்த கூற்று சரி? வெரி குட். ஒரே ஒரு கூற்று மட்டும்தான், கூற்று 1 மட்டும்தான் சரி. இது 2மே தவறு. சரியா? 1976 42வது அரசியல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தோட நீதி புனராய்வை கேன்சல் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் 77 43வது சட்ட திருத்தத்தில் அதை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. சரியா? அது கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. நீதிமன்றங்களின் பதிவேடுகளின் நீதிமன்றமாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தான், மாவட்ட நீதிமன்றங்கள் இல்லை. அதாவது ஒரு வழக்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்த வழக்கில் என்ன பண்ணுவாங்க, அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இன்னொரு வழக்கில் தீர்ப்பு சொல்ல முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேடு, ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது. சரியா? சரியானதை தேர்ந்தெடு. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் வடிவமைத்தார். இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டு செங்கோட்டையில் ஏற்றினார். தற்போது கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எது சரி எது தவறு? ஸோ இது சரிங்கிறது எல்லாத்தையும் தெரியும். அப்போ 1, 2 சரிங்கிறது எது வருது? 2 வருது. அப்போ இது வராது. சரியா? அப்போ மித்தி எது? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ 1, 2 சரி, 3, 4 தவறு. சரியா? ஸோ இந்த கொடியை முதல்ல செங்கோட்டையில் யார் ஏற்றிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரியா? இந்த கோட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சென்னையில் இருக்கிற ஜார்ஜ் கோட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டையோட அருங்காட்சியகத்தில் இல்லை. சரியா? இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்திருக்கும், அதில் காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை பாருங்கள். பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல படம் இல்லை. அதில் அந்த ஒரு சீன் வந்து அவர் ஏதோ லைவில் வருவார். லைவில் வரும்போது அந்த கொடியை காட்டுவாங்க. சரியா? ஸோ அடுத்து, சட்டமன்ற மேலவை பற்றிய கூற்றுகளில் தவறானது. அம்மாநில சட்டமன்ற உறுப்பினரின் எண்ணிக்கையில் 3இல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒரு மாநில சட்டமன்ற மேலவையானது 30 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். 6இல் 1 பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மேலவை பற்றிய கூற்றுகளில் தவறானது. தமிழ்நாட்டில் மேலவையே இல்லை. ஏன் சார் மேலவை பற்றி இத்தனை கேள்வி எடுக்கிறீங்கன்னா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தெளிவாக படிக்கணும்ல. நல்லா கவனிச்சிங்கன்னா போன கேள்வியிலேயே இதுக்கு முன்னாடி வந்த கேள்வியிலே அது வந்திருக்கும். வெரி குட், இதுதான் தவறு. ஸோ 3இல் 1 பங்கு மிகாமல் 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்கணும். சார் 46 இல்லை 40, 0 தான் அப்படி போயிடுச்சு. சரியா? 3இல் 1 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், 6இல் 1 பங்கு மாநில ஆளுநர்கள், 12இல் 1 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டதாரி ஆசிரியர் அதெல்லாம் வந்திருப்பாங்க. சரியா? அதை கொஞ்சம் படிச்சிங்க. ஸோ தவறானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் தவறு. ஸோ அடுத்து, ஒரு மாநில ஆளுநர் எப்போதும் பெயரளவு தலைவராக இருப்பதில்லை. காரணம், தனது அதிகாரங்களை குறிப்பிட்ட நேரங்களில் செயல்படுத்துகிறார். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. கூற்று காரணம் இரண்டும் தவறு. கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை. கூற்று தவறு, காரணம் சரி. ஆளுநரை பற்றி இப்போ அடிக்கடி கேட்குறாங்க, அதனால தான் ஆளுநரை பற்றி டீட்டெயிலாக எடுத்துருக்கோம். வெரி குட். கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியாக விளக்குது. அதாவது ஒரு மாநில ஆளுநர் பெயரளவு தலைவர் தான், ஆனால் எப்போதும் அப்படி இருக்க மாட்டார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெடும்போது அவரோட எல்லையற்ற அதிகாரம் பெறும். அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னொரு கட்சி ஆட்சி அமைக்கும் போது இதுபடி நடந்துச்சு அப்படின்னா ஆளுநரால் யார் பெரும்பான்மை நிரூபிக்க முடியுதோ யாரை வேண்டாலும் அவரால் நியமிக்க முடியும். சரி, அதே மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ன பண்ணுவார்? எதிர்கட்சி சென்ட்ரல் ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்குது. அதாவது மாநிலத்தில் ஒரு கட்சி, மத்திய அரசில் ஒரு கட்சி இருக்குன்னா ஆளுநர் என்ன பண்ணுவார்னா இவரை நியமிக்காமல் எங்கேயாவது போயிடுவார். சுற்றுப்பயணம் அவர் வந்தால் தான் நியமிக்க முடியும். முதலமைச்சரை வெயிட் பண்ணி தான் அவன் பதவி பிரமாணத்துக்கு. சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவர் எப்போதும் பெயரளவு தலைவராக இருப்பதில்லை. சில சமயம் ஆக்டிங்காக இருக்கார். அடுத்து, தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவரால் எழுதப்பட்டது. இந்தியா எனது நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை பிங்காலி வெங்கையா என்பவர் தெலுங்கில் எழுதினார். ஜனகணமன முதலில் வங்க மொழியில் எழுதப்பட்டது. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தது உதயகுமார் 2011. வெரி குட். பொறுமையா போடணும். பாத்தீங்களா? தெரியும். வெரி குட். ஸோ 4 தவறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? உதயகுமார் தான் 2010. அதான் 4 3 இடத்துல வந்திருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் தேசிய பாடல்
இவர் தான் எழுதினார் பக்கிம் சந்தர் ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல்ல. சரியா? இந்தியா என நாடு எனங்கும் தொடங்கும் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் தெலுங்குல தான் எழுதினார். ஆனால் அது எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறது. பிங்காலி வெங்கையா பிரதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் இது வச்சிருக்கோம். ஸோ இது வந்து தவறு. ஜனகணமன முதல்ல வங்க மொழியில் எழுதினாங்க. சரியா? முதலில் வங்க மொழியில் தான் எழுதப்பட்டது. ஸோ 1, 3 சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை வடிவமைத்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தான். சரியா? ஆனால் 2010. சரியா? அடுத்து கூற்று மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சியும் இறுதி பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அழைக்கும் அதிகாரம் உண்டு. இது ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களில் ஒன்று. இப்பதான் மேல பார்த்தோம். ஆனா அது என்ன அதிகாரம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. சரியா? காரணம் என்னன்னா இது அவரோட விருப்புரிமை அதிகாரங்கள்ல வரும், சட்டமன்ற அதிகாரங்கள்ல வராது. அதை நல்லா படிச்சீங்க. சரியா? நிறைய பேர் தப்பா போட்டிருக்கீங்க, பாத்துங்க. தவறானதை தேர்ந்தெடு. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை சென்னையில் உள்ளது. மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணி தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர்கள், அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் போன்றோரை ஆளுநர் நியமிக்கிறார். மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக கல்வித்துறை அமைச்சர் செயல்படுகிறார். இந்தியாவில் 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டுள்ளது. தவறானது இது. வெரி குட். ஸோ மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவோர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர், கல்வி அமைச்சர்கள். சரியா? நாடு விடுதலை பெற்ற போது பாரதிதாசனின் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற இந்திய பாடலை இந்திய வானொலியில் பாடி பெருமை சேர்த்தவர் டி கே பட்டம்மாள். சுதந்திர தினத்திற்கென்று குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு. குடியரசு தினத்தன்று பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். பாசறைக்கு திரும்புதல் இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 சிறப்பாக நடைபெறும். ஒன்னே ஒண்ணுதான் சரி. எது சரி? ஸோ ஒன்று தவறுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது பாரதியாரோட ஆடுவோமே பள்ளி பாடுவோமே அப்படிங்கிறது. சரியா? குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் குடியேற்றுவது முக்கிய, இது தவறு. சரியா? இது தவறு, இது தவறு. ஏன் அப்படின்னா சுதந்திர தினத்தன்று யாரு குடியேற்றுவாரு? பிரதமர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று தான் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். ஸோ ரெண்டும் மாத்திருக்கு. பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி 29ங்கிறது கரெக்ட். ஸோ எது சரி? 4 மட்டும்தான் சரி, மற்றது 3 தவறு. சரியா? இது நல்லா பாத்துங்க. குடியரசுத் தலைவர், சுதந்திர தினம் பிரதமர், செங்கோட்டையில தான் கொடியேற்றுவாங்க 2 பேரும். சரியா? அதை மட்டும் பாத்துங்க. ஸோ அடுத்த கேள்வி, மாநில சட்டமேலவையின் 1/6 இடங்களுக்கு கலை, அறிவியல் இயக்கம், கூட்டுறவு இயக்கம், சமூக சேவை போன்றவற்றிலிருந்து சிறந்து விளங்கும் நபர்களை ஆளுநர் தேர்ந்தெடுத்து நியமனம் செய்கிறார். இது அவரின் எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்? வெரி குட். சட்டமன்ற அதிகாரங்கள். சட்டமன்றத்தை தான் நியமிக்கிறாரு. சரியா? பாத்துங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. அரசமைப்பில் குறிப்பிடப்படாத ஒரு அதிகார மையமாக பிரதமர் அலுவலகம் திகழ்கிறது. பிரதமர் அலுவலகம் 1947 உருவாக்கப்பட்டது.
1998 வரை பிரதமர் செயலகம், அதாவது பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் என்று அழைக்கப்பட்டது. நிர்வாக ரீதியாக பிரதமர் இதன் தலைமையாக செயல்படுகிறார். தவறானது எது? 2 தவறு. அதில் எது தவறு? வெரி குட். 1 2 சரி, 3 4 தவறு. என்னன்னு பார்க்கலாமா? ஸோ 1997 வரைக்கும் தான். 97 வரைக்கும் அதை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட், பிரதமரின் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? இதுல என்ன தவறுனா, நிர்வாக ரீதியாக அதன் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செயலர், செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்களா அவரு. அரசியல் ரீதியாக அது தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர். ஸோ அரசியல் ரீதியாக பிரதமர் அலுவலகத்தின் தலைவர் பிரதமர், நிர்வாக ரீதியாக செயலர் தான் அதோட தலைமை. சரியா? ஸோ பார்த்துங்க. ஸோ அடுத்தது, தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை வரை இருக்கலாம்? கொடுத்துருப்பாங்க. ஸோ 234ல் 15% எத்தனை? 10% 23. 23ல் பாதி என்ன? 1 10 11 அப்படின்னா எத்தனை வரலாம்? 23 ஒரு 11 ப்ளஸ் இன்னொன்று வரும்ல. ஸோ அதிகபட்சம் எத்தனை வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 36 வரைக்கும் இருக்கலாம். ஆப்ஷன் பி கரெக்ட். தற்போது 35 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அமைச்சர்கள். சரியா? அடிக்கடி அமைச்சரவை மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இது கொடுத்துருப்பாங்க 36 வரைக்கும் இருக்கலாம்னு பாக்ஸ் ஐட்டத்தில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. ஸோ அடுத்து 50வது கேள்வி, கடைசி கேள்வி. மாநிலத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரிலே நடத்தப்படுகிறது. ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் தலைவர். ஆளுநர் ரொம்ப முக்கியம்பா இந்த பாடம். மாநில அரசில் முதலமைச்சர்லாம் நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். முதலமைச்சர், உயர்நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் பற்றி தான் நிறைய இருக்குது. ஆளுநர் தான் முக்கியம். வெரி குட். கூட்டு சரி, காரணம் தவறு. ஏன் அப்படின்னா ஆளுநர் மாநில அரசின் தலைவர். சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகி போச்சு. லைவு கண்டிப்பாக எந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வர எல்லா லைவோட கொஸ்டின்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். சரியா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பைலிங்குவலில் எங்களுக்கு போடுறது கொஞ்சம் சிரமம். சரியா? ஐ வில் ட்ரை. ஏன்னா மாநிலத்தின் அனைத்து நிர்வாகம் இதெல்லாம் நானே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி பேசி அப்படியே எடுத்துருவேன். எல்லா கொஸ்டினையும் இண்டிவிஜுவலாக எடுக்கிறது தான். இங்கிலீஷ் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா பேசிக்காக நாங்களாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ் டே 5 வந்து பார்த்தீங்கன்னா நான் வருவேன். டே 4 வந்து மேடம் வருவாங்க. சரியா? ஸோ இந்த லைவ் எப்படி இருந்துச்சு, உங்களோட மார்க் என்ன, கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.